சொல்லுங்கள், என்ன கேள்வி? அரசியல் நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் இதில் நீ பெரிய திருடுனா நான் பெரிய திருடுனா 2 அணியில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த 2 அணி இன்றைக்கி 3 அணியாக பிரிகிற மாதிரி தெரியுது. இந்த 3 அணி பிரியும் போது தமிழகத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நம்ம விவசாயிங்க 1 மாதத்துக்கு மேலே டெல்லியில் இவ்வளோ கடுமையான வெயிலில் போராட்டம் நடத்திட்டுருக்காங்க நடுவு ரோட்டில். அதுவும் கூட கவனிக்காமல் யாருமே அங்கே போய் பேசாமல் இங்கே நமக்குள்ளே எப்படி தான் சண்டை போட முடியும்? அந்த நாற்காலி யாருக்கு வரப்போகுது, அந்த வீடு யாருக்கு வரப்போகுது, அப்படி தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. பார்க்கும்போது தமிழகத்துடைய நிலைமை இன்றைக்கி இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் தள்ளப்பட்டதை பார்க்கும்போது மக்கள் வாக்களித்து ஒரே ஒருத்தருங்க நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு, மீதி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து அவங்க பேர்லேயும் அவங்க முகம் பார்த்து யாருமே வாக்களிக்கல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மறுபடியும் 2 அணியிலேருந்து சேர்ந்தவங்க நாங்கள் ஒன்றா சேர்றோம் அப்படி சொல்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த இரட்டை இலை யாரை நமக்கு வந்துடும். ஏன்னா அவங்கள மறுபடியும் இப்போ வரப்போகிற தேர்தலில் இந்த எலெக்ஷன் வரும்போது இடைத்தேர்தலில் இருக்கட்டும் அல்லது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இருக்கட்டும், இந்த 2 தேர்தல்லையும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொப்பியும் இல்லை விளக்கும் அந்த 2 சிம்பிளுக்கு அடிப்படையில் அவங்க நின்னாக்கா கண்டிப்பாக மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க போகிறதில்ல. இந்த லெகசி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மட்டும் கிடையாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய லெகசி அது இரட்டை இலை. ஸோ அந்த இரட்டை இலைக்கு அடிப்படையில் நம்ம நின்னால் தான் மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்கன்னா ஒரே காரணத்துக்காக மறுபடியும் சேர்ந்து செயல்படலாம். ஏன்னா இன்னும் 4 வருஷம் இருக்குது. 4 வருஷத்தில் நம்மளால் எவ்வளோ தான் அந்த நாற்காலி காப்பாற்ற முடியும், எவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா இந்த 5 வருஷத்தில் விஜயபாஸ்கர் மேலே மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி வந்த இபிஎஸ் அணியிலேருந்து ஓபிஎஸ் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுங்கள் அளிக்கப்பட்டது. அதே மாதிரி ஓபிஎஸ் சார்பாக இந்த பக்கம் எத்தனை பேர் மேலே குற்றச்சாட்டுங்கள் அளிக்கப்பட்டது. இது எல்லாமே தாண்டி 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் செயல்படுறோம் சொல்லும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி நம்மளுடைய ஜனநாயகத்தோடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சர்க்கஸ் ஆக்கி விட்டாங்க தமிழகம் அரசியல். என்னங்க பாரதிய ஜனதா கட்சியோட தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் கட்சி தமிழக தலைவர் கூட தெரிவிச்சிருக்காங்க, வந்து ஜோசியக்காரங்களை பார்த்து பயப்படுறாங்க, கட்டளை முடக்கப்படும் சொன்னாங்க, ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்படுறாங்க, எல்லாமே நடந்துக்கிருக்கு. அதே மாதிரி தமிழக அரசு வந்து கவிழ்க்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றா வரிசை நடக்குது, இது தலையீடு இது இருக்கா? இல்லை, கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி எப்படி இபிஎஸ் சார்பாக ஓபிஎஸ் மேலே சொல்லியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி வந்து ஓபிஎஸ் இந்த அளவுக்கு பேசுகிறாரு, இந்த அளவுக்கு வந்து அவர் செயல்படுறாருன்னா இதுக்கு பின்னணியில் வந்து பிஜேபி இருக்குது, இது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போது மறுபடியும் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓபிஎஸ் சார்பாக இல்லைன்னா இந்த 2 அணி சேர்ந்து நாங்கள் செயல்படுறோம் சொல்லும்போது பின்னணியில் கண்டிப்பாக பிஜேபி இருக்குது. இது வரைக்கும் தமிழகத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆளுநர் பார்த்ததே கிடையாது. இத்தனை மாதமாக ஆளுநர் இங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னத்தான் நடக்க போகுது? ஒரு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும், இல்லைன்னா ஆட்சியை கவுத்துட்டு கண்டிப்பாக பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும். எப்படியாவது நம்ம சொல்கிறது தான் இங்கே நடக்கணும். இந்த ஒரு செஸ் கேமில் எப்படி வந்து மற்றவங்க பான்ஸ் இருக்கும், பின்னாடி ஒரு ராணி இருக்கும், இல்லைனா ஒரு ராஜா வச்சுட்டு எல்லாமே நடக்கும். அதே மாதிரி பிஜேபி சார்பாக இந்த மாதிரி ஒரு செஸ் கேம் விளையாடிட்டுருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் 2 அணியை வச்சுட்டு காங்கிரஸ் வந்து விவசாயிங்க வந்து ரொம்ப கஷ்டமான இல்லை, அதுதான் எல்லாத்துக்கும் வாய் திறக்கிறீங்க, எல்லாத்துக்காக பேசுகிறீங்க. பங்களாதேஷ்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்க, வேறு எங்கேயாவது வராங்கன்னா அள்ளி கொடுக்குறீங்க. ஆனால் நம்ம விவசாயிங்க எத்தனை மாதமாக அங்கே போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு யாருமே போக மாட்டேங்கிறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி நான் கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை நாங்கள் போனோம் பேசுகிறதுக்கு. யார் போனாங்க பேசுகிறதுக்கு? பக்கத்தில் இவங்க எத்தனையும் பண்ணுறாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள திரும்பி பார்ப்பாங்களா? எத்தனையோ ரோட்டில் புரண்டுறது, நிர்வாகமாக ஓடுறது, இல்லை சேலை கட்டிட்டு அங்கே போராட்டம் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும்போது யாருமே பிஜேபி சார்பாக அங்கே போய் அவங்கள பார்க்குறது இல்லை. இல்லை இதே சார்பாக இங்கேருந்து ஓபிஎஸ் அணி இருக்கட்டும் அல்லது இபிஎஸ் அணி இருக்கட்டும், யாருமே போய் அவங்கள பார்க்குறது இல்லை. இது பார்க்கும்போது தமிழகம் மட்டுமல்ல, இன்றைக்கி பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற விவசாயிங்களுக்கு மேலே எந்த ஒரு அக்கறையும் அவங்களுக்கு கிடையாது. இது தெளிவாக தெரிய வருது. இப்போ அரசியல் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சினிமா பேசணும்னு அவசியமே இல்லை. இல்லைங்க, எல்லாத்துக்கும் கருத்து தெரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லைங்க, அதான் எல்லா விஷயங்களுக்கு கருத்து தெரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லையே, நான் அதான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் நான் கருத்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஜனாதிபதி ஆட்சி அவங்க கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது காங்கிரஸின் நிலைப்பாடு என்னவா இருக்குது?
இல்லையே, ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளால் உள்ளே பூந்து போக முடியாது, மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னா பிஜேபிக்கு தெளிவாக தெரிந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி செயல்படுறாங்க. உத்தரகண்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு கவர்னன்ஸ் ரூல் கொண்டு வரணும்னா, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி மணிப்பூரில் காங்கிரஸ்க்கு அதிகமான ஓட்டுகள் இருந்தும் இவங்க எப்படி ஆட்சி அங்கே பிடிச்சாங்க. இதே மாதிரி கோவாவில் ஒரு செகண்ட் பிளேஸில் வரும்போது கூட எப்படி ஆட்சி பிடிச்சாங்க நம்ம எல்லோரும் பார்க்குறோம். ஏன்னா அங்கேருந்து ஆளுநர் யார் ஓட் அதிகமாக வாங்கியிருக்காங்க அவங்கள கூப்பிடாம பிஜேபி கூப்பிட்டு ஓகே நீங்கள் வந்து உங்களுடைய பவர் ப்ரூவ் பண்ணுங்கன்னா சொல்லும்போது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதுதான் நடக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக பிஜேபி தனியாக இங்கே நிற்கும் போது எந்த ஒரு தமிழகம் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு கொடுக்க போகிறது இல்லை. அதனால தான் எப்படி நம்ம வந்து சுற்றி மூக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் பிடிக்கலாம், தலை சுற்றி வந்தும் பிடிக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படியாவது இங்கே ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக, எப்படியாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆரம்பம் இருக்கணுங்கிறதுக்காக பிஜேபி இந்த மாதிரி ஒரு செயல்படுது. காங்கிரஸ் நிலைப்பாடு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரணும். ஜனாதிபதி ஆட்சியில் மக்களுக்கு நல்லது என்ன செய்ய போகிறீங்க அதுதான் முக்கியம். செப்டம்பர் 22 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தமிழகத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் பார்த்தது கிடையாது. வேலை வாய்ப்பு அவங்களுக்கு போயிட்டுருக்கு, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, லா அண்ட் ஆர்டர் சுத்தமாக எங்கேயோ பறந்து போச்சு, இன்றைக்கி சட்ட ஒழுங்கும் எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி தமிழகத்துடைய நிலைமை எப்படி இருக்குது, அது எந்த ஒரு கஷ்டத்தில் இன்றைக்கி தமிழகம் இருக்கும்போது அது எப்படி முன்னாடி கொண்டு போகணும் அதுதான் பார்க்கணுன்னு தவிர இந்த நேரத்தில் வந்து எங்கள் ஆட்சி தான் வரணும் உங்கள் ஆட்சி தான் வரணுங்கிறது கிடையாது. தமிழக முன்னேற்றத்துக்காக நம்மளால் என்னென்ன செய்ய முடியும் அதுதான் நம்ம நோக்கி போகணும்.